கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவன் இந்த நாளிலே நன்மையான ஈவுகளை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நாம் அனுதினமும் கர்த்தரை தேடுவோம். சங்கீதம் 22:26 பார்க்கும்போது, சாந்த குணம் உள்ளவர்கள் ருசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொல்லிப்பார். ஆக அவர்களுடைய ஆத்மா தாழ்மையையும் கிருபையையும் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அவர்கள் கர்த்தருக்குள் திருப்தி அடைவார்கள், சந்தோஷமாய் இருப்பார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிப்பார்கள். அவர்களை கர்த்தர் சும்மா பெரிதாவாய் விடமாட்டார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருப்பார். கர்த்தரை தேடுகிறவர்கள் யார் என்றாலும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதிகமாய் நாம் துதிப்போம், அதிகமாய் கர்த்தரை தேடுவோம். இந்த நாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே உம்மை தேட எங்களுக்கு கிருபை செய்தீரே என்று சொல்லி நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.